ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பசங்களுக்கு. தக்காளி சாதம், முட்டை, அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை. இது வந்து இந்த ஒன் பாட் தக்காளி சாதம். நான் வந்து எப்போதும் இப்படி தான் செய்வேன். எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதால் ஒரு ஒரு படி வந்துட்டு இது சீரக சம்பா ரைஸ் எடுத்திருந்தேன். 1க்கு 1 1/4 அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அலசி வச்சு ஊற வச்சுருந்தோம்ல அந்த சீரக சம்பா அரிசியும் எடுத்து போட்டுட்டு சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை மற்ற மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்க்கும் போது அதோட டோட்டல் ஃப்ளேவரும் எப்படி ஆகிடும்னா குஸ்கா மாதிரி ஆகிடும். பட் இது வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே தக்காளி சாதம் மாதிரி எந்த ஃப்ளேவரும் வந்து சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதான், இப்படி தான் நான் செய்வேன். அதுக்கப்புறமா பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. நான் வந்து வெல்லத்தை எடுத்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன், வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் நிறையா மண், சக்கை எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு 3/4 கப்பு அளவு வெல்லம் எடுத்தேன், 3/4 கப்பு அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் அரை கப்பு தான் நான் தேங்காய் போட்டிருக்கிறேன். ஏன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்தா என் பசங்களுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறமா ஏலக்காய், லைட்டாக உப்பு போட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்தோம்ல, வெல்லம் தண்ணியெல்லாம் எடுத்தோம்ல, அதே கப்பில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த கோட்டுக்கு கீழே 3/4 கப்பு அளவு மாவு எடுத்து நல்லா இதை போட்டு கிண்டி அந்த கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கிண்டி எடுத்துகிட்டு கீழே வச்சிட்டோம்னா அந்த ஆறுனதுக்கப்புறம் தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே நம்ம விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். டக்குன்னு 10 நிமிஷம் தான். நான் 7 மணிக்கு ரெடி பண்ணேன். 7 8 போல் வந்து கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடன்னு செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ குயிக்காக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த முட்டையில் வந்துட்டு லைட்டாக தோசைக்கல்லில் வந்துட்டு நெய், மிளகாத்தூள், அவ்வளோதான். வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டு ஸோ இதை வந்து அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படியே 2 பக்கமும் ஈவனாக அப்படியே பெரட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக அப்படியே காரசாரமாக ஒரு எக் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. பேக் பண்ணும்போது எப்போதுமே 2 பேர் வந்துடுவாங்க. இதை கம்மி பண்ணுங்க, அதை எடுங்க, அதை வந்து அவங்க முன்னாடி அப்படியே எடுத்து வைப்பேன். அவங்க போனதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வச்சதை டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சு பேக் பண்ணிவிடுவேன். நான் வந்து இப்படி தான் என் பசங்களை ஏமாற்றி கொஞ்சம் அதிகமாக வச்சுருவேன் குவான்டிட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லன்ச் வீடியோ ரெசிபிலாம் வந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வெரைட்டியாக செய்யலைன்னாலும் நம்ம கொடுக்குற சாப்பாடை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ற ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.